ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஹீரோ சென் மேலே விழ வேண்டிய அம்மு மேலே பட்டிருக்கோம். அம்மாவுக்கு அடிபட்டிருக்கோம். அதனால் அவங்களுக்கு மூலிகை குளிகள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ அங்கே போயிட்டு குளின்னு ஹீரோ சொல்கிறதுக்கு அவங்களும் போயிட்டு மூலிகை தண்ணியில் குளிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே குளிச்சிக்கிட்டு இருக்க குழியே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க சத்தம் வெளியே வராத இருக்குமா. சென்க்கு ஒரே சந்தேகமாக இருக்கும். என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் பேசாதே இருக்கா, ஏதாவது தொணன்னு பேசிக்கிட்டே இல்லை இருப்பா, என்னாச்சு சைலண்ட்டாக இருக்கா, அவளுக்கு என்ன இருக்கும்ன்ட்டு சென் வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. வெளியே நின்று கூப்பிடுறாரு. அம்மு என்ன பண்ணுற, குளிக்கிறியா, சத்தம் போடாத இருக்கே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இங்கே தான் அம்மு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களே, அவங்க எப்படி பேசுவாங்க, பேசாதே இருக்கவும் அம்மு நான் உள்ளே வந்துடுவேன், ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாரு. ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் வரல. சரி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்ப்பாரு. அம்மு மயங்கி விழுந்திருப்பாங்களா. சென் உடனே அவங்கள வெளியே தூக்கி உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி பார்ப்பாரு. அம்மு எழுந்திரின்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனால் எழுந்திரிக்காமல் இருப்பாங்களா. அதனால் என்ன ஆயிருக்குன்ட்டு சுற்றி பார்ப்பாரு. அங்கே அந்த சாம்பிராணி போடுறதுக்கு உண்டான அந்த டப்பா இருக்குமா, அதை எடுத்து முகந்து பார்க்குறாரு. அதில் பாய்சன் கலந்துருக்கிறதுக்கு தெரிய வந்திருக்கோம். ஷாக் ஆகிடுறாரு. அப்படியே ஒரு மேடை கூப்பிட்டு அம்மு நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அம்முவுக்கு பாய்சன் தாக்கியிருக்கு, யாரோ பாய்சன் வச்சுருக்காங்க, அதுவும் பனி தாமரைக்குள்ளே பாய்சன், அது நம்ம அம்முவை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க வச்சு அப்படியே கொன்னுடும். இந்த மாதிரி கொடூரத்தனமாக யார் யோசிச்சா, யார் பண்ணியிருப்பா, இது எப்படியாவது நீ சீக்கிரமாக கண்டுபிடி. உடனே அசிஸ்டண்ட்டு சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அம்மாவுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் சரியாயிட்டாங்க போல். அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறான்னா, டார்க் மூன் பவுலியன் போகிறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருப்பேனா. அப்போ அம்மா பின்னாடி ஓடி வந்துட்டு எங்கே போகிறீங்க, நானும் உங்கள் கூட வரேங்கிறதுக்கு, நான் டார்க் மூன் பவுலியனுக்கு போகிறேன், நீ அங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே நம்மளை சுற்றி ஏதோ மிஸ்டீரியஸாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே இன்னைக்கு ஒரு ஆள் புதுசாக வரான், அவனை விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறேன், அது ப்ராஸ்டியூட் ஏரியா, அதனால் நீயெல்லாம் அங்கே வரக்கூடாது, நீ வரங்கிறத மட்டும் மாஸ்டருக்கு தெரிஞ்சால் எங்கள் மேலே தான் கோவப்படுவார், அதனால் நீலாம் அங்கே வராத, அங்கே எங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பொண்ணு மட்டும் நடிக்கிறதுக்காக தேவைப்படுது, நாங்கள் அங்கே இருக்கிற பொண்ணுங்களே வச்சு ஏதாவது கரெக்ட் பண்ணி நாங்கள் பேசிக்கிறோம், நீ தேவையில்லைன்னு சொன்ன உடனே அம்முக்கு உடனே ஒரு ஐடியா வந்துடுது. உங்களுக்கு ஒரு பொண்ணோட உதவி தானே தேவைப்படுது, நான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வரேனே, நான் உண்மையாலுமே பொண்ணு மாதிரி வேஷம் போட்டேன்னா ரொம்ப அழகாக இருப்பான்ப்பா அப்படின்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் எங்கே வேணான்னு சொல்லிடுவானோன்னு பயந்துக்கிட்டு, ப்ளீஸ்ப்பா என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நானும் வரேன், லாஸ்ட் டைம் நடந்த மிஷினில் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த தடவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன், என்கிட்ட பெண்கள் போடுற ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, நான் போட்டுக்கிட்டு வரேன், கண்டிப்பாக நம்ம அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அசிஸ்டண்ட்டும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறானா, பின்னாடியே ஓடுறாங்க. அப்படியே அந்த டார்க் மூன் பவுலியனை தான் காட்டுறாங்க. அந்த பாரம் ஃபுல்லாக பிஸியாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டண்ட், ஹீரோ, அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனும் அங்கே வந்துடுறான். 3 பேருமே அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட் சொல்கிறான், சென் நீ இங்கே வெயிட் பண்ணு, நாங்கள் பக்கத்து ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவன் வந்த உடனே எப்படியாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. 2 பேரும் இன்னொரு ரூமுக்கும் வந்துட்டு அவங்க 2 பேரும் அடுத்த ரூமுக்கும் வந்துடுறாங்க. அங்கே அசிஸ்டண்ட் வைன் குடிச்சிட்டு இருப்பானா, அம்மாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பொண்ணு மாதிரி அழகாக வந்து நிற்பாங்க. அசிஸ்டண்ட் பார்த்துட்டு அவங்க அழகில் மயங்கி போயிட்டு அவன் குடிச்சிக்கிட்டு இருந்த வைன் கிளாஸே அப்படியே கீழே விட்டுறான். அந்த சின்ன பையனும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பானா, அவனும் அது கடிச்சதை அப்படியே விட்டுறான். 2 பேரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா பார்த்துட்டு என்னாச்சு, வைன் கிளாஸை கீழே விட்டுட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போதான் அவங்களுக்கு சுயநிலைமை வருது. சரி நான் உங்களுக்கு வைன் ஊற்றி கொடுக்கட்டா அப்படின்ட்டு வைன் ஊற்ற போவாங்களா. அசிஸ்டன்ட் தடுத்துட்டு இந்த இடத்துக்கு மாஸ்டரும் வந்திருக்காரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சென் அங்கே வந்துடுறாரா. சென் அம்மாவை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்ன இது, என்ன கோலம் இது, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, இது என்னோட ஐடியா இல்லையேன்னு அசிஸ்டண்ட்டை முறைக்க, இல்லை மாஸ்டர் இந்த ஐடியாவை நான் தான் கொடுத்தேன்ட்டு அம்மா சொல்கிறாங்க. உடனே சென்க்கு செம்ம கோவமாயிடுது. முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்று, நீ இந்த மாதிரி இங்கே நிற்கக்கூடாது, முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்லி கத்தி விடுறாரு. அம்மாவும் அசர்ற மாதிரி இல்லை. மாஸ்டர் சென்ட்டு பக்கத்துலேயே போயிட்டு அவர் நெஞ்சிலே சாஞ்சிக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் சிக்னல் கொடுக்குறாங்க, இங்கேருந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்களா. அதனால அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம்
சென்னை மயக்கிற மாதிரி பேச அவருக்கா ஒன்றுமே புரியல. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆக்குவர்டாக ஃபீல் ஆகுது. அப்புறம் கவலைப்படாதீங்க மாஸ்டர், அவங்ககிட்ட இருந்து உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வந்துடலாம். நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே சென்னை அவங்கள இழுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு சுற்றி டேபிளில் உட்காந்துட்டு அவங்களே மடியில் உட்கார வச்சிடுறாரு. அம்மா கொஞ்சம் பயந்துடுறாங்க. உடனே எழுந்திருக்காத, ஓ மாஸ்டரை நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா? உடனே அவங்க எழுந்திரிச்சிட்டு, எனக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு தானே நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டோரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் ஏதாவது டேஞ்சரில் மாட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்துருங்க. நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வைன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே விசாரிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆள் வரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஆளோடைய ரூமில் போயிட்டு அந்த வைன் எல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே அவனும் வரான். அம்மாவை பார்த்து அம்மா அழகுல மயங்கி போயிடுறான். ஆஹா எவ்வளோ அழகான பொண்ணு, வா வா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தள்ளி உட்கார வச்சுட்டு, இருங்க கொஞ்சம் பேசிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இங்க வெளியே நின்று சென்க்கு தான் வயிறு எரியுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு கதவுல காதை ஒட்டி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு. இங்க உள்ள இவன் அம்மா கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கிட்ட பேச்சு கொடுத்து, ஹீரோ சென்னு உங்களுக்கு தெரியுமா, அவன் ரொம்ப அசிங்கமான பையன், ஆனா நீங்க அப்படி இல்லை, ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி மயக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு சென்னோட பேரை கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறான். இங்கே வெளியே நிற்கிற சென்கா வயிறு எரியுது. நானும் அசிங்கமாக இருக்கேன் அப்படின்ட்டு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னும் என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு நல்ல கதை ஓரத்தில் ஒட்டி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உள்ள இவனும், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் சீக்கிரமாவே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறானா. அம்மா உடனே ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு, அவனை யாரோ கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு திக்கிக்கிட்டே சொல்றேன். இவன் ஒரு திக்குவாயி, எல்லா வார்த்தையுமே திக்கி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி நடிப்பை போட்டுறாங்க. அப்படியா, யார் அவரை கொல்ல நினைக்கிறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. நீ எதுக்காக பயப்படுற? உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஒருத்தன் தான் யாரை கொலை பண்ணணும் கொலை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உண்மையெல்லாம் சொல்கிறதுக்காக வருவான். அப்படியே உஷாராயிடுறான். ஆஹா இதுக்கு மேலே நம்ம உண்மையை உளரக்கூடாது அப்படின்ட்டு, சரி விடு, டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே, நம்ம ஆரம்பிக்கலாமான்ட்டு அம்மா கையை பிடிக்க போவானா. அவங்க உடனே எழுந்திரிச்சிட்டு, முதல்ல நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைனை ஊற்றுவாங்க. அச்சோ எனக்கு வைனெல்லாம் இப்போ தேவையில்லை, நீ தான் எனக்கு வேணும்ன்ட்டு அவங்கள பிடிக்க போவானா. உடனே சென் உள்ள வந்துடுறாரு. வாழை எடுத்த வேகத்துல அவன் கழுத்தையே வெட்டிடுறாரு. அம்மா பார்த்துட்டு, எதுக்காக இவனை இவ்வளவு சீக்கிரத்துல கொன்னீங்க? நான் அவங்ககிட்ட இருந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு இருந்தேனே, எதுக்காக இப்படி அவசரப்பட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் அசிஸ்டண்ட்டும் அந்த சின்ன பையனும் வந்துடுறாங்க. மாஸ்டர் உடனே நீங்க இங்கேருந்து கிளம்பிடுங்க, நாங்க இதை அப்புறப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க. சென்னும் அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போலான்ட்டு இழுப்பாரா. அம்மா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக அவனை கொன்னீங்க? நான் தான் அவங்ககிட்ட இருந்து உண்மையை கொண்டு வர்றதுக்கு தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை அதிகமாக பேசினேன், உன்னையே இங்கேயே புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போகிறாரு. அப்படியே காலையிலே ஆகுது. சென் ஏதோ இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அசிஸ்டன்ட் வந்துட்டு, என்ன மாஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு, அப்போ அம்மாவை இந்த தண்ணிக்குள்ளே இருந்து தூக்கி வெளியே உட்கார வச்சப்ப அவங்க, சென் உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க மயக்கத்திலேயே. அப்போ சென்னும், அம்மா நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சின்னா நேராக என்கிட்ட வந்துரு, ஒன்றை நீயே ஹர்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சைலண்டாகவே இருப்பார். என்ன மாஸ்டர் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் வந்திருந்தப்போ ரொம்ப சின்ன பையன், ரொம்ப எமோஷ்னலாக இருந்த. ஆமாம் மாஸ்டர், அப்போ நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். ஆனால் போக போக என்னோட நிலை மாறிடுச்சு. இப்போ நான் என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே சென்னுக்கு ஹாப்பி ஆகிடுது. ஆமாம், அதுக்கப்புறம் நீ என்னுடைய ஃப்ரெண்டாகவே ஆகிட்டல்ல. ஆனால் நீ இப்போ வரைக்கும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாகவே தானே இருக்க. ஆமாம், நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அதில் என்ன இருக்குது? இல்லை, நீ என்னைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும். நான் உங்ககிட்ட ஒரு மாஸ்டராக இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பேசணும்னு நினைக்கிறேன். உன்னை என் ஃபேமிலியில் ஒருத்தனாகவும் நினைக்கிறேன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய க்ரஷ்ஷாகவும் ஆயிட்டா, அவள் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு அம்மாவை பற்றி சொல்கிறதுக்காக வருவாரா. ஆனால் அந்த அசிஸ்டண்ட் சரியான டியூப்லைட்டாட்டுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவனுக்கு. ஆனால் இப்போ அவள் என்னோட அப்பாவை கொல்லணும்னு நினைக்கிறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் மாஸ்டர் உங்கள் ஃபேமிலியை அழிக்கணும்னு நினைக்கிறது? சொல்லுங்கள், நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவங்கள கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுப்பானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மூடி வெய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி மூடி விட்டுறாரு. மாஸ்டர், நான் இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் என்னோட ஃபேமிலி. நீங்கள் காதலிக்கிற பொண்ணு உங்களை கொல்லணும்னு நினச்சானா கண்டிப்பாக அவகிட்ட இருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை சாக விட மாட்டேன்னு சொல்லி எமோஷ்னலாக சொல்லிக்கிட்டு இருப்பானா.
சென்னுக்கும் எமோஷனல் ஆகிடுது. அந்த நேரத்தில் அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வந்துட்டு மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்காக மாஸ்டர் சிங்கியோ வந்திருக்காருன்னு சொல்ல அவன் ஏன் இங்கே வந்தான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படியே வெளியே காட்டுறாங்க, அங்கே உள்ள இடத்தெல்லாம் பொண்ணுங்கள்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அம்மா அங்கே போயிட்டு என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு போவாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க பாருங்க, முகம்லாம் ஒரு மாதிரி கோரமாக மேக்கப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணியிருக்கீங்க? அம்மா உங்களுக்கு புரியாது, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தையும் அசிங்கம் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ ஒரு துணி பறந்து வந்து விழுவுமா, அம்மா அதை பிடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு பையன் பின்னாடி இருந்து வரான். அவன் சரியான ப்ளே பாய் போல இருக்குது. அம்மாவை பார்த்த உடனே எவ்வளோ அழகா இருக்க அப்படின்ட்டு அவங்க கணத்தில் கை வைக்க போவானா, கையை தட்டி விட்டுட்டு நீ யார்ரா இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு நீ யார் பியூட்டி அப்படிங்கிறான். நான் சென்னோட பர்சனல் பாடி கார்டு அப்படின்னு சொல்ல என்ன பாடி கார்டா, நீ என்னோட டைப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கை வைக்கவே போவான். அம்மாவும் பக்கத்தில் இருக்கிற மேட் பொண்ணுக்கிட்ட இவன் யாரு, இவன் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குது இங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் தான் மாஸ்டர் சிங்யோ, இவன் சரியான ப்ளே பாய் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவன் எதுவும் கண்டுக்காமலேயே திரும்ப திரும்ப அம்மா கையவே பிடிக்க போவானா. அந்த சமயம் சென் அங்கே வந்து அவன் கையை பிடிச்சு இழுத்துடுறாரு. என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆனால் நான் இங்கே எப்போயாவது ஒரு டைம் தான் வரேன், ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு இந்த பாடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏதோ சின்ன பிள்ளை பொம்மை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்னடா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு எதுவும் வேணும்னா கேளு, நான் அதை உனக்கு தரேன், எனக்கு இந்த பாடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவனே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் அப்படின்ட்டு அம்மாவை திரும்பி பார்ப்பாரா. உடனே பேச்சை மாற்றிட்டு அம்மா என்னுடைய பர்சனல் பாடி கார்டு, அதனால் அவளை பற்றி எதுவும் யோசிக்காத அப்படின்ட்டு என் பின்னாடியே வான்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அம்மாவும் பின்னாடியே போயிடுறாங்க. உடனே வேலைக்காரங்கெல்லாம் சேர்ந்து பெட்டு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவை சென் மடக்குவாரா இல்லை புதுசாக ஒரு லூஸ் வந்திருக்குது அது மடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட பேர்லேயும் பெட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. சென்னும் அதை எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. சரின்ட்டு உள்ளே போகலான்ட்டு உள்ளே போவாரா. அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவனும் கடையை காலி பண்ணிட்டு டேபிள்லாம் தூக்கிடுறான். சென்னும் அவனை வழி மறைச்சிட்டு இந்த வில்லாவில் கேம்லிங் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறதுக்கு மாஸ்டர் சும்மா ஃபன்னுக்காக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. சரி யார் யாருக்கு எவ்வளோ பணம்லாம் கட்டியிருக்காங்கன்னு கேட்குறாரு. அதோடு தான் இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட்டில் நம்ம அம்மு சென்னையை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படி என்ன அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அப்படி என்ன கதையாக இருக்கும்ட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமாவை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு கமெண்ட்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.